திருநெல்வேலியில் நேற்று முதல் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சி பிரமுகர்கள் பண உதவி எதுவும் செய்கிறார்களா என்பதை கண்டறியும் நோக்கில் வருமான வரித்துறையின் சார்பில் திடீரென வருமான வரி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அலுவலகத்தில் நடைபெற்ற வருமான வரி சோதனையை தொடர்ந்து இன்று அரசு ஒப்பந்ததாரரும் அதிமுகவின் மிக முக்கிய நெல்லை பகுதியின் பிரமுகருமான RS முருகன் என்பவரின் அலுவலகத்தில் தற்பொழுது வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த RS முருகன் அதிமுகவின் மிக முக்கிய பிரமுகர். பாராளுமன்ற தேர்தலில் நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதியின் பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார். இவர் 450 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல்லை, தென்காசி மற்றும் திருச்செந்தூர் நெல்லை 4 வழி சாலையை எடுத்து செய்து வரும் அரசு ஒப்பந்ததாரர் என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லையில் நேற்று திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் இருந்த பெயர்களின் அடிப்படையிலேயே இன்று அதிமுக பிரமுகரின் அலுவலகத்திலும் வருமான வரி சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நமக்கு கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றும் மதுரையில் இருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் 5 பேர் கொண்ட குழுவினர் கடந்த 2-3 மணி நேரமாக RS முருகனின் அலுவலகம் அமைந்திருக்கும் பாளையங்கோட்டை சாரால்தக்கர் கல்லூரியின் அருகே சோதனை நடத்தி வருகின்றனர். போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வேறு யாரும் அந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை. நெல்லையில் நேற்று முதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் வருமான வரித்துறை சோதனை, பறக்கும்படை சோதனை நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய பரபரப்பையும் முக்கிய பிரமுகர்களிடையே அதிர்ச்சியையும் கூட ஏற்படுத்தி இருக்கிறது. விதி